सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय जय योगी राम सूरत कुमार
कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया राम 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 राम
கிடைக்குமா
யோகிராம் சுரத்குமார். இவரின் பணி மேலும் சிறக்க, இவர் பணி சிறந்து எல்லாரோட பணியும் சிறக்கட்டும்.
ओम नमः शिवाय शिवाय नमः 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 ओम नमः शिवाय शिवाय नमः
துவக்கி வைத்திருக்கிறார் கார்த்தி அவர்கள் மற்றும் அவர்கள் குழுவினர் அவர்களுக்கு அடுத்து நம்முடைய ஆஸ்தான பாடகி சுஜாதா அவர்களும் மாரிசாமி அவர்களும் பகவானுடைய நாமத்தையும் பாடல்களை சிறப்பாக பாடினார்கள். இன்றைக்கு பூஜை போன பூஜை என்னென்னா ஏறக்குறைய 200 பேர் வந்திருந்தாங்க. நான் ரொம்ப எப்படி பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு எதிர்மாக தான் இன்றைக்கு நிறைய விசேஷங்கள், நிறைய கல்யாணம், அதனால் இன்றைக்கி அவங்க கூட்டம் வரல. இருந்தாலும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை கொண்டுள்ள நம்முடைய கௌரவ தலைவர் கேஆர் தங்கராஜ் அவர்கள், சரையூர் இண்டஸ்ட்ரியுடைய ஓனர். அவர் இந்த காலத்தால் செய்த நன்றி ஞானத்திலும் மானம் பெறுகிறோம். அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக இந்த நாமாலயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தைரியமும் ஊக்கமும் மகிழ்ச்சியும் அளித்தவர். அவருக்கு இந்த கைத்தறி அணிவிக்கும்படி நம்முடைய அட்வொகேட் முத்தமிழ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருமதி தங்கராஜ் அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, 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 வாழிய வாழிய. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழிய. பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே. அடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு 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 பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி. பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு, வாழிய வாழியவே. போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உரிய பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் இந்த நேரம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில முக்கியமான பகவான் செல்லத்துறை என்ற ஒருவர் பகவானுடைய பெரிய பக்தர். நான் சொல்றது ஒரு 75-76.
அவர் என்ன செய்கிறார், பகவான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார். ஆனால் அதை போய் பார்த்ததில்ல, வச்சதில்லை. ஒரு புஸ்தகம் படிக்கிறார். பிறமைன்னு ஒருத்தர் வந்து எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னா, டெடிகேட்டட் டு பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை. இவருக்கு ஆச்சரியமா இருக்கலாம், திருவண்ணாமலையில் இருக்கலாம், இவரை போய் இன்னும் பார்க்கலையே அப்படின்ற உடனே சைக்கிள் எடுத்துட்டு பகவான் போய் பார்க்க போறார். பகவான் போய் பார்த்ததில் பகவான் வந்து உள்ள கூப்பிடுறார், பேர் கேட்கிறார், பகவான் செல்லத்துறை எகைன் அப்படிங்கிறார். எகைன் பேர் சொல்றாரு. சொன்ன சாமி, நான் இப்படி பிறந்து எழுதினேன் ஒரு புத்தகத்தை படிச்சு, அது டெடிகேட்டட் யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை போட்டுருச்சு. நீங்கள் வந்து அவருடைய இலக்கியத்தை படிக்கிறவங்க, நீ படிப்பியான்னு கேட்டது. நான் ரெகுலராக படிப்பேன் சாமி, எனக்கு வந்து லெட்டர் மட்டும் நீ நேராக பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. பார்த்துட்டு சாமி, அந்த லெட்டர் மட்டும் வர அப்படின்னாரு. ஓகே அப்படின்றாரு. இப்போ என்ன செய்கிறாரு, இந்த பகவான் செல்லத்துறை வந்து அடிக்கடி போய் பகவானை பார்க்குறாரு. போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறார், இந்த மாதிரி யோகிராம் சரத்குமாரை போய் பார்த்தேன், பெரிய ரொம்ப பெரியவர்கள் சொல்கிறாங்களா, அவங்க ஒரு வேலைக்கு கேளுறா, வேலை கேட்டால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இல்லைம்மா நான் கேட்குறேம்மா அப்படின்ட்டு வந்துடுறாரு. இப்போ என்னென்னா, திருவண்ணாமலையில் லைன்ஸ் கிளப் மீட்டிங் நடக்குது. அந்த லைன்ஸ் கிளப் மீட்டிங்கு பாலகுமாரன் பண்ணிக்கிறார். அது வரைக்கும் பாலகுமாரன் ரமணா பார்க்கணும். பாலகுமாரன் வந்து ரொம்ப நேரம் பேசுவார், ஏற்கனவே 1.5 மணி நேரம் பேசுகிறார். பேசி முடித்த உடனே அந்த ஆர்கனைசர் என்ன இருக்கிறாரு, யாராவது கேள்வி இருக்கிறவங்க கேட்கலாம் அப்படின்னு. அப்போ இது தூரம் கம்மியாக இருக்கிறதுனால பேசுகிறேன். கேள்வி இருக்கிறவங்க கேட்கலாம். உடனே ஒருத்தர் எதிர்த்து கேட்கிறார், உங்களுடைய எழுத்துக்கள்ல ஆழம் இல்லை, சிறப்பாக இல்லைங்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன சொல்றாரு, நீங்க ஆழம் இல்லைன்னா இங்கே படிக்காதீங்க அப்படின்னு. நான் வந்து முதல்ல பாலமானத்தில் நான் முதல்ல வந்து தமிழ்வாணன் படித்தேன். தமிழ்வாணன் சிறந்த ஒரு ரைட்டர் இல்லைன்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு வந்து கல்கியை படித்தேன், சாண்டினியனை படித்தேன், அப்புறமேல அசோகமித்திரனை படித்தேன். இப்போ யாரையுமே நான் படிக்கிறதில்ல, அந்த அளவுக்கு என்னால் இல்லை. நீங்கள் படித்து இஷ்டம்னா விட்டுருங்க அப்படிங்கிறது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு விட்டு வந்துடுது. உங்கள் பேர் கேட்குறாரு. உடனே பார்க்குறாரு, என் பேர் பவாச்சலத்துறை அப்படிங்கிறாரு. பவாச்சலத்துறைனா பவாச்சலத்துறை நீங்கள் போக வேணாம், இருங்க, கடைசியில் என்னை பார்க்கணுங்கிறார். அப்போ வந்து பாலகுமாரன் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிற நேரம், ஆரம்ப காலம். இவருக்கு வந்து பயமாக இருக்குது, அடிச்சு போடுவாருங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது. ஆனாலும் அது முடிஞ்ச பிறகு அந்த லைன்ஸில் மீட்டிங் இருக்கிற ஹாலில் கடைசியில் போய்க்கிறாங்க. பவாச்சலத்துறை, நான் எனக்கு வயது 40 வயசு ஆகுது, பல்லு சட்டை கலத்தி கையில் கொடுக்குறேன், காமிக்கிறேன். நான் வந்து கம்யூனிஸ்ட் யூனியனில் இருந்தேன், பாப்பார நாயின் போட்டு என்னை அடித்தாங்க, அதில் பல்லெல்லாம் போயிடுச்சு. இந்த அனுபவம்லாம் நான் வந்து இந்த இரும்பு குதிரைகள் மாதிரி ஒரு நாவலை எழுத முடியுமா, நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படிங்கிறாரு. இது பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு என்ன சொல்கிறாரு, நான் வந்து யோகிராம் சரத்குமார் இவர் மகான் இருக்கான்னு சொல்கிறாங்க, அவரை பார்க்கணும். பக்கத்தில் இருந்தது, வாங்க போகலாம் கூப்பிட்டு போகிறாரு. இவருக்கு பவாச்சலத்துறைக்கு லேசாக மனசில் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனாலும் போய் கதவை தட்டுறாரு. தட்டுற முறை இருக்கு, நம்ம தட்டா பகவானை பிடிக்கும். லேசாக தட்டுறாரு. தட்டினாலும் பகவானே வந்து கதவை தட்டுறார். திறந்த சிலத்துறை பாபாவை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. இவர் பாலகுமாரன் பெரிய ரைட்டர், அவர் வந்திருக்காருன்னு அவரையும் கூப்பிட்டுன்னு சொல்லி பக்கத்தில் பாலகுமாரனுடைய துணைவி செல்லத்துறை 4 பேரும் உட்கார்ந்தாங்க. 4 பேரும் உட்கார்ந்த உடனே இவர் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் பாலகுமாரன். பாலகுமாரன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு 5 நிமிஷம். இது ஒரு 7-7:30 மணி அளவில் இது பண்ணணும். 7:30 மணி அளவில் ஒரு இருட்டாக இருக்குது. அது பகவானுடைய அந்த இதில் தேரடி வீட்டில் மங்கா ஒரு பிரதமே நிறைய பிரைட்டாக இருக்காது. அவர் என்ன சொல்றாரு, பார்த்துட்டோன்னு யூ ஃபர்ஸ்ட் கெட் அவுட் அப்படின்றார். பாலகுமாரன் ஒய்ஃபு 2 பேர், ஒய்ஃபு துணைவியா யார் இவரும் பவாச்சலத்தையும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் என்ன அதிசயம்னா,
பாலகுமாரின் கண்ணிலிருந்து தண்ணீர் அப்படியே அருவியாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது. யோகிராம் சுகுமார் ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் அங்கே இருந்து சொல்றார். அப்போ பவா தளத்திலிருந்து சாரி சொன்னது அவர் கேட்கவே இல்லை. அவர் வாட்டிகளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அரை மணி நேரம் முடிஞ்ச பிறகு சொல்றாரு, பவா என்னுடைய வாழ்க்கை யோகிராம் சுகுமாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, யோகிராம் சுகுமாரை பார்த்த பிறகு என்னுடைய வாழ்க்கை வேற. இதை ரெண்டா பிரிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, இதுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கை. இப்போ போயிட்டாரு, ஊருக்கு போயிட்டாரு. ஒரு 15 நாள் கழித்து பகவானை பார்க்கப்படுறார். பகவான் கேட்கிறாரு, நீங்க பாலகுமாரன் சாமி, நானே 15 நாளைக்கு முன்னாடி கூப்பிடுறது, நீங்க விரட்டி அடிச்சுட்டீங்க. ஒரு புஸ்தகத்தை எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஒரு பெரிய பவுண்டு போக்கு, அதுல 100 பக்கம், 100 பக்கத்திலேயே பகவானுடைய படையம், கோட்டு ஓவியம், கீழே பாடல், யாரும் பாலகுமாரன் எழுதிய பாடல்கள் 100 பக்கத்திலையும் எழுதியிருக்காரு. எழுதின உடனே அவர் என்ன சொல்றாரு, பகவான் இதை படிச்சு காமிக்கிறேன், இதை படிச்சு காமிக்கிறார். ஒவ்வொரு பக்கத்தையும் படிச்சு தமிழில் காமிக்கிறார். பக்கத்தில் தேவியம்மா இருக்காங்க, அவங்க அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்றாங்க. இப்போ சொன்ன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாரம் கழிச்சு ஒரு 4 பக்கம் ஒரு லெட்டர் வருது பாலகுமாரன். ஒரு சரியான நல்ல குரலில் என்னுடைய கவிதைகள் பகவான் முன்னால் வாசிக்கப்பட்டது. இதற்காக நான் நெடுத்தான் கிடையாத காலை விழுந்து மன்னிப்பு ஆசை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய லெட்டர் வந்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு பிறகு இவர் அடிக்கடி வருகிறார், யாரு பாலகுமாரன் அடிக்கடி வருகிறார். அவர் நேராகவே போயிடுறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி. இந்த திரும்பில் பகவான் அவரோட பார்க்க வர்றார். அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ச் இவர் கேட்கிறாரு, அந்த வாட்ச் கிடைச்சிருச்சான்னு கேட்கிறார். அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் கடற்கரையில காணாம போன வாட்ச், அதை கேட்கிறார். கேட்ட உடனே அந்த திரும்பிலுக்கு ஒரு மாதிரியாக மாறி இருக்கிறோம். இந்த பெரிய எழுத்தாளர்கள் இல்லாட்டி பெரிய கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் லேசாக ஒரு தூக்கணும்னா அவங்க அப்படியே மாறி போயிடுவாங்க. இப்போ என்ன பண்றாரு, ஞானின்னு ஒருத்தர் கொண்டு வர்றார். யாரு? பாலகுமாரன். ஞானி உள்ள போனோன்னா கேட்கிறார், வாட்டி சொல்றீங்க அப்படிங்கிறாரு. ஞானிங்கிறாரு, நான் உன் பேரை கேட்டேன் அப்படிங்கிறாரு. பேரை கேட்டவொன்னே என் பேர் சங்கரன் அப்படிங்கிறாரு. அது வரைக்கும் ஞானி ரொம்ப இதாக இருந்தவர். பேர் கேட்டவொன்னு கையை மடக்கி வச்சுட்டார். மடக்கி வச்சுட்டு அவருக்கு அதற்கு பிறகு அவருக்கு பகவான் கையில் நிகழ்வதை வேற. இது என்ன முக்கியமானது என்றால், பாலகுமாரனே வெளியே தோன்றாரு. ஆனாலும் கூட பாலகுமாரன் மேல் பகவான் மேல அவ்வளவு ஈடுபாடாக இருந்து அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அது பிறகு ஏதோ ஒரு படம், நான் ஒரு தடவை சொன்னேன், 3 தடவை சொன்னேன். அந்த படம் அவர்கள் எழுதினார் சொன்னேன். அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா பல மடங்கு உயர்ந்து வருகிறது. ஒரு தடவை ராஜ்யசபா ஷீட் வருது, பகவான்கிட்ட போய்க்கிறாரு, வேணாம் அப்படிங்கிறார். கடைசி வரைக்கும் பாலகுமாரன் அந்த பக்தியோட இருந்தார். நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, பகவானை இங்க கும்பிடணும், நானும் சொல்கிறோம், எண்ணம் பகவான் நம்முடைய நெஞ்சத்திலே உட்காரும். அது கடைசியாக உள்ள ஒரு நோக்கமாக இருக்க முடியும். திருமந்திரத்தில் ஒரு பாடல் வரும், அடப்பணி வைத்தார், அரசுரை கொண்டார், மடப்பெற நல்லரோடு மன்னனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நல்லது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தார் என்றார். இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. என்னன்னா நம்முடைய இறந்து வரலாம். ஆனால் இந்த இறப்புக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய பகவானை நாம் அனுதினம் காலை சண்டை சற்று குறைஞ்சது நாமத்தை சொல்ல வேண்டும். இருக்கிற நேரம் சரி, படுக்கிற நேரம் சொல்லி படுத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்
எண்ணிய எண்ணியாங்கு எய்துவது எண்ணிய திண்ணீராக பெருமாள் வையத்தில் வாங்கணும் தெய்வத்தில் வைக்கப்படும். அது மாதிரி நான் இந்த பகவானை பற்றி நான் நாமத்தை இடைவிடாமல் சொல்லுவதற்கான நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த இடத்தை நம்முடைய பாடம் விடுவதற்கு நாம் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பகவானுடைய நாமாவை சொல்வதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பரபரக்க வேண்டாம், பல காலம் சொன்னேன் அப்படின்னு சொல்றார்கள் சிவஞான அவர்கள். பரபரமே நம்ம இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் ஒரு நிம்மதியில்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் இங்கே வந்துட்டேன், என் மனமே நீ இன்னும் வீட்டிலேயே உட்காந்துருக்கிற. வீட்டில் வந்து பால் காய்கறி பார்த்து காஞ்சில் விட்டுட்டு வந்துட்டோமோ, கதவை பூட்டிட்டோமோ மனசு நினைக்கிறது. நீ இங்கே வந்து இருப்பேன்னு பார்த்தா நீ அங்கே இருக்க, நான் அங்கே வந்து தான் நீங்க நாமாலயத்தில் இருக்க அப்படிங்கிற இந்த மனம். மனமது செம்மையாக மந்திரங்கள் ஜெபிக்கிறதா மருந்துகள் ஒன்று வேண்டாம். இந்த மனம் வந்து சரியாகணும்னா பகவான் எங்களை நாமத்தை விடாமல் சொல்லுவேன்னா நம்முடைய சிறப்பமாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பை அவர்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி முடிவடைகிறேன். அதற்கு போற்றி பெற்ற உத்தமா போற்றி. இன்னகள் தீர்த்தினோ ஈசனே போற்றி. ஈசனைகள் நீக்கியருள் தேவனே போற்றி. எளிமையை கடன் என கொப்பா போற்றி. எரியோரை என்றுமே காப்பவா போற்றி. மங்களம் நல்கும் மனத்தினா போற்றி. பிரார்த்தனை இன்றைய பூஜையில் கலந்து சிறப்பித்த மங்கராஜ் மற்றும் குடும்பத்தார் நீலாயுள் நரேஸ்வரம் உயர் புகழ் பெற முகாமுள்ள பகவான் ஸ்ரீ யோகிராம் சுக்மாரி மௌனமே வேண்டியும் இன்றைய பூஜையில் கலந்து கொண்டுள்ள எம் சேதுராமன் தலைமை ஆசிரியர் ஒளிவு அவர்கள் மற்றும் குடும்பத்தார் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வு பெறும், பொருளாதாரத்தில் மென்மேலும் முன்னேற்றமடையும் எல்லாம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுக்மானி அருளினை வேண்டுகிறோம். இன்றைய பூஜையில் கலந்து கொண்டுள்ள இன்ஜினியர் ஆர் பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தார் நீலாயுள் நரேஸ்வரம் உயர் புகழ் பெற எல்லாம் அல்ல பகவான் ஸ்ரீ யோகிராம் சுக்மாரி அவராசியனை வேண்டுகிறோம். இன்றைய பூஜையில் கலந்து கொண்டுள்ள பக்தர்கள் அனைவரது கோரிக்கைகளும் பூரணமாக நிறைவேற எல்லாம் அல்ல பகவான் ஸ்ரீ யோகிராம் சுக்மானி வரவாசனை வேண்டுகிறோம். இன்றைய பூஜையை கலந்து சிறப்பித்த நிகழ்கள் கார்த்திக் மற்றும் அவர்களது குழுவினர் நீலாயுள் நரேஸ்வரம் உயர் புகழ் பெற
சுகுமாரி ஆலோசனை வேண்டியும் பிரபஞ்சத்தின் இறைவா நீயே எனது தாய், நீயே எனது தந்தை, நீயே ஞான நம்பி, நீயே சர்வேஸ்வரன். எங்களது இருதய குகையில் சிம்மாசனமிட்டு வைத்திருக்கும் மகாபிரபுவே, நீயே கதியவன், முற்றிலும் பணிவன், நீயே சரணன். எனக்கு நல்ல எண்ணங்களை கொடு, நல்ல செயல்களை கொடு. என்னை என்றைக்கும் உன்னுடையவனாகவே ஆக்குவார். ஆமா, இன்றைய பூஜை சிறப்பு பூஜை பண்ணுவார் ராதாகிருஷ்ணன். இன்னைக்கு வரல.
काम्याता बुलिस्थिलावर सिद्धता जरोह निवतेत सिद्धता वैष्णवल सिद्धता देह आरोग्य सिद्धता मनसंदल निवारण सिद्धता कल्विस्वारे बुलिस्वारे उद्योगस्वारे उन्नहलापर सिद्धता योगिराम बालारं बुलिनं भवन्तु सास्तु योगिराम सूरत कुमार 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 जय गुरुराया मंगलम जय मंगलम मंगलम जय मंगलम मंगलम शुभ मंगलम मंगलम शुभ मंगलम सर्वलोक रक्षणे जागरूक मंगलम नित्य मुक्त नित्य युक्त नित्य शुद्ध मंगलम निर्मलाय निश्चलाय निर्ममाय मंगलम योगिराम सूरत कुमार केशिकेन्द्र मंगलम योगिराम सूरत कुमार पूज्यपाद मंगलम योगिराम सूरत कुमार पूज्यपाद मंगलम सर्वं भगवान श्री योगीराम सूरत महाराज की जय हो देवकी माता जी की जय हो अखंड परिपूर्ण सच्चिदानंद परब्रह्म अद्वैत ज्योतिश्वर अज्ञान करुणामूर्ति भगवान श्री योगीराम सूरत महाराज की जय हो योगिराम सूरत कुमार जय गुरुराय 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 அப்படி வருஷம்